இது வந்து போட்டி பொறாம நிறைஞ்ச உலகம் அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் லைவா பார்த்துட்டேங்க. சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுமா? ஒருத்தன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களோட Facebook ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும் வந்துட்டு ஒரு கமெண்ட் பண்றாங்க. இவங்க கிட்ட நான் ப்ரௌனி ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன், நல்லாவே இல்ல, யாருமே வாங்காதீங்க அப்படின்னு சொல்றான். சிம்பிள் கான்செப்ட். அவனுக்கு எங்க மேல பொறாம. அவன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கலாம், தெரியாதவனா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், தூரமா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். இவங்களுக்கு எப்படி ஆர்டர்ஸ் இவ்வளவு வருது, எப்படி இவங்க பொழைக்கலாம், எப்படி இவங்க மேல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பொறாம போல் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு கூவிட்டே இருக்கான். எல்லாத்துலயும் வந்து நாங்க செய்யற ப்ரௌனி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எங்க கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு தெரியும். இங்க யார் நல்லா இருந்தாலும் யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கறதாங்க உண்மை. நான் சொல்ற விஷயம் கரெக்டா தப்பா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்கள யாருக்கெல்லாம் இப்படி நடந்திருக்கு, இந்த பொறாம பிடிச்சவங்களால நீங்க என்னென்ன விஷயத்துல தோத்து போயிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுங்க. டெய்லி ஒரு 50 கஸ்டமராவது எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடுவாங்க. ப்ரௌனி வந்து சேர்ந்துருச்சுன்னா சூப்பர்னா நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே ஒன்னு சொல்லுங்க, ப்ரௌனி நல்லா இல்ல அப்படின்னா டெய்லியுமே இவ்வளவு பார்சல் நாங்க டெலிவரி பண்ண முடியுமா? சரி, பொறாம பிடிச்ச பொறம்போக்க பத்தி நான் சொல்லிட்டேன். ஓகே गाइस, இந்த வீடியோ லைக் தட்டி விட்டுருங்க. பை.